இதை பாருங்க, உங்களுக்கு என் மேலே கோவம் இருந்தால் அது என்கிட்ட காட்டுங்க. எதுக்கு அந்த சீரியல் நடிக்கிற பொண்ணு மேலே காட்டுறீங்க? பாவம், ஒழுங்காக அவங்கள உங்கள் சீரியலில் சேர்த்துக்கோங்க. அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வரேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு மனோகர்னு பேர் வச்சுருக்காங்க. நீங்களும் அதை சொல்லியே கூப்பிடலாம். அதை விட்டு இந்த சொடக்கெல்லாம் போட்டு கூப்பிடுறத உங்கள் அடிமைங்க கிட்ட வச்சுக்கோங்க. என்கிட்ட கேவி என்டர்டெயின்மெண்ட் ஓனர் உன் தாத்தாவா, உன் அப்பாவா, இல்லை நீயா? இஷ்டத்துக்கு ஆர்டர் போடுற? இதோ பார், இது ஏன் கம்பெனி, ஏன் சீரியல், ஏன் ஸ்டாஃப். நான் என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? ஐயோ, கீர்த்தனா வாசுதேவன் படிச்ச பொண்ணா இருக்கா. நான் சொல்றது எதுவுமே உனக்கு புரியலையே. அந்த பொண்ணுக்காக தான் அந்த சீரியலே பாக்குறாங்க. உனக்காகவும் கேவி என்டர்டைன்மெண்ட்டுக்காகவோ இல்ல. ஒழுங்கா மறுபடியும் அந்த பொண்ணை சீரியலை சேர்த்துக்கோ. இல்லைன்னா நீயே அவன் தலையில ஜேசிபி வச்சு மண்ணள்ளி போட்டுக்கிறதுக்கு சமம். ஏய், ஏதோ சாரி கேட்கறேன்னு சீன் போட்டு நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்றியா? உன் டைம் முடிஞ்சிச்சு, அவுட். இந்த பார், குங்கும சீரியல்ல சௌமியா தான் வள்ளியா நடிக்கணும். அதை விட்டு இன்று முதல் சௌமியாவுக்கு பதிலா ரம்யா நடிப்பா, சேமியா நடிப்பான் கார்டு எதுனா வந்துச்சு, நீ பினிஷ். டேய், உன்னால முடிஞ்சதை பாரு. அப்படா. ஐயா, என்னடா இந்த பொண்ணு மரியாதை எல்லாம் பேசுது? வளர்ப்பு சரியில்லையே. உங்க மம்மி டாடி எங்க இருக்காங்க? வர சொல்லு, நான் கிளாஸ் டேய், எடுக்கணும். அப்பா அம்மா பத்தி பேசின செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். அப்ப உங்க தாத்தா பாட்டி பத்தி பேசுவேன். என்னடி பண்ணுவ? ஏய், பிசிக்கல் டச் ஆயிடுச்சு, அதனால உன்னை சும்மா விடுறேன்.